locked up for 24 hours. ராத்திரி அப்பா கட்டு மற்றும் சிங்கிக்கு சொல்றாரு அவரு ஒரு அர்ஜென்ட் வேலை விஷயமா அவரு ஊர்ல இருந்து வெளியூருக்கு போகணும்னு. ஆனா அம்மா கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு சொல்றாரு. குழந்தைங்களா, நாளைக்கு காலையில முக்கியமான வேலையா நான் ஊரை விட்டு கொஞ்சம் வெளியே போகணும். நீங்க தூங்கிக்கிட்டே இருங்க. நீங்க எந்திரிக்கிறதுக்குள்ள அம்மா ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. சரிப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. அம்மா வர வரைக்கும் நாங்க வீட்டை ரொம்ப நல்லா பாத்துப்போம். அப்பா, நீங்க கிளம்புங்க, நாங்க பத்திரமா இருக்கோம். ராத்திரி ஆயிடுது. பசங்க தூங்கிடுறாங்க. அப்பா கல்ல எந்திரிச்சு கிளம்பிடுறாரு. அப்பா வெளியே இருந்து வீட்டை லாக் பண்ணிட்டு போயிடுறாரு. 2-3 ஹவருக்கு அப்புறமா பசங்க எந்திரிக்கிறாங்க. ஆனா அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. கட்டு, இங்க பாரு, வீட்ல யாருமே இல்ல. இல்ல, நானும் யாரையும் பார்க்கல. அம்மா இன்னும் வரல போல இருக்கு. பரவாயில்ல, நாம பாத்துக்கலாம், சரியா? அம்மாவோட ஃப்ளைட் வேற கேன்சல் ஆயிடுச்சு. அவங்களால வீட்டுக்கு மறுநாள் தான் வர முடியும். பசங்க வெயிட் பண்ணி பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பசி வேற எடுக்குது. எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. ஏதாவது சாப்பிட இருக்கா பாக்கலாமா? வா, எனக்கோ பசிக்குது, கிச்சனுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போய் பாக்குறாங்க அங்க சாப்பிட ஏதாவது இருக்கான்னு. அங்க பாரு சிங்கி, மேல லட்டு டப்பா இருக்கு. அத எடுத்து சாப்பிடலாம். ஆனா அது மேல இருக்கு, எப்படி எடுக்கிறது? ஐயோ, கைய எட்ட மாட்டேங்குது. சரி சிங்கி, நான் குனிற, நீ என் மேல ஏறி எடு, சரியா? எப்படி ஐடியா நல்லா இருக்கா? நல்ல ஐடியா தான். சரி, நான் ரெடியா தான் இருக்கேன். அதுக்கப்புறம் சிங்கி கட்டு மேல ஏறி நிக்கிறா. ஐயோ, எனக்கும் எட்ட மாட்டேங்குது. ஐயோ ஐயோ, விழ போறேன் போல இருக்கே. சிங்கி கட்டு மேல விழுந்துடுறா. அதுக்கப்புறம் மேல இருந்த மாவு டப்பா அவங்க மேல விழுது. ஐயோ, தலை போச்சுடா. அவங்க 2 பேருக்கும் பசியில ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்ப கட்டுக்கு ஞாபகம் வருது, ஃப்ரிட்ஜ்ல பிரெட் இருக்குன்னு சொல்லி. ஒன்னும் பரவாயில்ல சிங்கி, வா நம்ம டோஸ்ட் சாப்பிடலாம். உனக்கு டோஸ்ட் பண்ண வருமா? ட்ரை பண்ணி பாப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் டோஸ்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பிரெட் வெச்சதோ அப்படியே தீஞ்சு போகுது. ஐயோ, இங்க பாரு, இந்த பிரெட் தீஞ்சிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்றது? பரவாயில்ல, பசி எடுக்குது, அதுதான் சாப்பிட்டாகணும். என்ன பண்றது, வேற வழி இல்லல்ல. முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு அப்படியே அந்த பிரெட்ட அவங்க சாப்பிடுறாங்க. அப்புறம் சிங்கியோட தலையில மாவு இன்னும் கொட்டி இருந்தது. அம்மா எப்ப வருவாங்க சிங்கி? 2 பேருக்கும் ரொம்ப போர் அடிக்குது. அதனால என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அட, என்ன இன்னும் அம்மா இவ்ளோ நேரம் ஆகி வரல? எங்க தான் இருக்காங்களோ? நாம இப்ப என்ன பண்றது கட்டு? கது வேற லாக் ஆயிருக்கு, வெளிய கூட போக முடியாது. சரி, ஏதாவது விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் 2 பேரும் கேம் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் சிங்கிக்கு போர் அடிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் கட்டு கிட்ட சொல்றா, இதனாலயும் ரொம்ப போரா இருக்கு, இப்ப என்ன பண்றது? ஒரு ஐடியா, அம்மா வர்றதுக்குள்ள வீட கிளீன் பண்ணிடலாம். அத பார்த்து அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க, வீடும் கிளீன் ஆயிடும். சரி, என்ன சொல்ற? நல்ல ஐடியா. வா, மொத கிச்சனை கிளீன் பண்ணலாம். நான் பாத்திரம் கழுவுறேன், நீ ஃப்ளோர் கிளீன் பண்ணிடு. சரி சரி. கட்டு, பாத்தியா எவ்வளவு அழகா பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன்னு சொல்லி மா சந்தோஷப்படுவாங்க. லா 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 லா. நானும் ஃப்ளோரை சூப்பரா கிளீன் பண்ண போறேன். உன்னோட முகமே தெரியும் பாரு. சுத்தம் பண்ணணும், சுத்தம் பண்ணணும், எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும். கொஞ்சம் கூட அழுக்கா இருக்க கூடாது, சுத்தமா இருக்கணும். எல்லாம் பிரச்சனையும் தூசிய மாதிரி தட்டி விட்டுடலாம். கொஞ்ச நேரம் ஆன பிறகு அவங்க 2 பேரும் வீடு சுத்தம் இல்ல, அழுக்காகுதுன்னு ரியலைஸ் ஆகுறாங்க. அட சிங்கி, என்ன வீடு அழுக்காகுது? என்ன இங்கெல்லாம் முழுசா சோப் தண்ணி இருக்கு? ஐயோ ஆமா, எனக்கும் இன்னுமே புரியல. இப்ப என்ன பண்றது? கிச்சன் இன்னுமே ரொம்ப அழுக்குதான் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே அப்படியே விட்டுடு, வீடு இன்னும் அழுக்காகிறதுக்குள்ள இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் போய் 2 பேரும் சோஃபாலே உட்கார்ந்துருக்காங்க. கொஞ்ச நேரத்துல மெதுவா இருட்டாக ஆரம்பிக்குது. அவங்க ஜன்னல்ல இருந்து வெளியே எட்டி பாக்குறாங்க. பார்த்தா ரொம்ப இருட்டாகுது. அதுக்கப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்கள யாராவது பாக்குறாங்களான்னு எட்டி பாக்குறாங்க. ராத்திரி வேற ஆக போகுது சிங்கி, அம்மா இன்னுமே வரல. அம்மா ஏதாவது இம்பார்ட்டன்டான வேலையில இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்துருவாங்க. பக்கத்து வீட்டாளுங்க கூட லீவுன்னு சொல்லி கிளம்பிட்டு இருப்பாங்க.
யாருக்கிட்டயும் ஹெல்ப்பும் கேட்க முடியாது. பாத்துட்டு இருக்கும் போதே ரொம்ப இருட்டாக ஆரம்பிச்சிடுது. அது மட்டும் இல்லாம சடனா அவங்க ஏரியால கரண்ட் போயிடுது. பசங்க பயந்துடுறாங்க. அட என்ன இது? என்ன ஆச்சு? கட்டு கட்டு நீங்க தான் இருக்கல்ல? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ எங்க இருக்க? நான் இங்கதான் இருக்கேன், கவலைப்படாத. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, எல்லாம் ரொம்ப இருட்டா இருக்கு. ஆமா அம்மா எங்கேயாவது டார்ச் வச்சிருப்பாங்க. கிச்சன்ல தான் இருக்கும், வா போய் பார்க்கலாம். அப்படின்னு சொல்லி 2 பேரும் பயந்துகிட்டே அப்படியே கிச்சனுக்குள்ள டார்ச் கொண்டு வர போறாங்க. அதுக்கப்புறம் டார்ச் எடுத்துக்கிட்டு அவங்க 2 பேரும் மறுபடியும் ஹாலுக்கு வரும்போது வெளிய இருந்து யாரோ பாக்குற மாதிரி தோணுது. அவங்களுக்கு அதை பார்த்து பயமா இருக்கு. ஐ சிங்கி, அங்க பாரு, ஏதோ நம்மள பாக்குற மாதிரி இருக்குதானே. அங்க யாரதோ கண்ணு வேற தெரியுது. யாரதோ நிழல் வேற இருக்கு. தெரியல. ஐயோ சிங்கி, சிங்கி ரொம்ப பயமா இருக்கு சிங்கி. அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒட்டிக்கிட்டு நின்னுடுறாங்க. பயந்து போய் சோஃபா கீழ 2 பேரும் உட்காந்துடுறாங்க. அப்புறம் மொட்டை மாடியில ஏதோ சத்தம் வர ஆரம்பிக்குது. இது என்ன சத்தம்? என்ன இது? ஐயோ, திருட வந்துட்டு இருப்பானா? அவங்க 2 பேரும் சோஃபா கீழ ஒளிஞ்சிருப்பாங்க. அப்ப சடனா வெளிய இருந்து அவங்களுக்கு ஒரு சத்தம் கேக்குது. அவங்களோட பேரை யாரோ கூப்பிடுறாங்க. கட்டு, சிங்கி. பசங்களா எங்க இருக்கீங்க? உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? யாரு? நம்மள யாரோ கூப்பிடுறாங்க போல இருக்கு. எனக்கு அப்படிதான் தோணுது. வெளியோ யாருன்னு பாப்போமா? என்னன்னு பாப்போமா? ஆனா அம்மா சொன்னது ஞாபகம் இருக்கா? தெரியாதவங்கள யாரையும் வீட்டுக்குள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா வீடு சாத்தி தானே இருக்கு, யாரும் வர முடியாது. ஆனா நாம யாருக்கும் தெரிய விடக்கூடாது, நாம வீட்ல தனியா இருக்கோம்னு சொல்லி. ஆமா ஆமா, நீ சரியாதான் சொல்ற. அம்மா கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. பேசாம இங்கே உட்காந்துடலாம். பசங்களா ஜன்னல் தருங்க, நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். அட பசங்களா கேக்குதா இல்லையா? சாப்பாடுன்னு சொன்ன உடனே அவங்க 2 பேருக்கும் பசியில அப்படியே சந்தோஷம் வந்துடுது. ஆனா அப்புறமா யோசிக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்துடுது. பண்டியோட அம்மா கூட கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சிங்கி யாரா இருப்பாங்கன்னு பாக்குறதுக்காக வரா. ஜன்னல்ல எட்டி பாக்குறா. பண்டியோட அம்மா போறத பாக்குறா. அதுக்கப்புறம் பூனிய பாக்குறா. ஆண்டி தான் வந்திருக்காங்க கட்டு. ஆண்டி சாப்பாடு கூட கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பாரு, மேல யாருமே இல்ல, பூனை தான் விளையாடிட்டு இருந்திருக்கு. ஓ, அப்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையா? இல்ல, ஆனா அந்த நிழல் மட்டும் இன்னும் தெரியுது. யாருன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அப்ப நீ ஏன் அங்கே நின்னுட்டு இருக்க? யாராவது பாத்துருவாங்க. சீக்கிரம் உள்ள வந்துரு. 2 பேரும் சோஃபா கீழ அந்த டார்ச்ச வச்சுக்கிட்டு உட்கார்ந்து பேசிக்கிட்டே அப்புறம் தூங்கிடுறாங்க. காலையில ஆகுது. அவங்களோட அம்மாவும் வந்துடுறாங்க. அம்மா பயந்து போய் வீட்டுக்குள்ள ஓடி வந்து பாக்குறாங்க. அப்புறம் கட்டு சிங்கிய தேடுறாங்க. கட்டு சிங்கி, எங்க இருக்கீங்க நீங்க 2 பேரும்? ஐயோ, அங்க சோஃபா கீழ என்ன பண்றீங்க? ஐயோ பசங்களா, நீங்க நல்லா இருக்கீங்க தானே? அம்மா, மம்மி, நீங்க எங்க போயிட்டீங்க மம்மி? நேத்து ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு செல்லும். நான் பண்டியோட அம்மாக்கு சொன்னேன் உங்க 2 பேரையும் பாத்துக்க சொல்லி. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னனே. மம்மி, இதுக்கு மேல எங்களை எங்கேயோ விட்டுட்டு போகாத. மம்மி, எங்களை தனியா விட்டு போயிடாதீங்க. ஆம் பசங்களா, உங்களை நம்பி இந்த வீட்டை நான் இதுக்கு மேல எப்பவுமே விட்டு போகவே மாட்டேன். ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.